வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தாங்க உங்கள் தெற்கு தங்கச்சி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நலமாக இருக்கேன். நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சூப். வ்ளாக்ஸ் எல்லாம் நிறையா பார்த்தாச்சு. இப்போ திரும்பவும் நம்ம ரெசிபி பக்கம் வந்தாச்சு. ரெய்னி சீசன் ஆரம்பிச்சிருச்சுல்ல, மழை சும்மா சோன்னு பெய்யுது. இந்த மழைக்கும் அதுக்கும் சும்மா சுட சுட சிக்கன் சூப் குடித்தா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. ஸோ நம்ம இந்த சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 200 கிராம் அளவுக்கு நமக்கு சிக்கன் எலும்பு பகுதியாக தேவைப்படும். சதைப்பற்று பகுதி தேவையில்லை, நல்ல எலும்பான பகுதியாக பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 8 பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அதை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், அதையும் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் புதினா இலைகளையும் சேர்த்து இடித்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு சீரகமும், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் இடித்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பெப்பர் கார்ன்ஸும் எடுத்துக்கோங்க. அது போக நம்ம பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சலை இதெல்லாம் தாளிப்பதற்காக எடுத்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலைகள், கொஞ்சமாக கார்னிஷ் பண்ண நமக்கு கொத்தமல்லி இலைகள் தேவைப்படும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே நான் சூப் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே பட்டர் தான் சேர்த்துப்பேன். நமக்கு ஆயில் சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ வெண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கும் பொழுது உங்களுக்கு சூப் ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பிரிஞ்சலை, ஒரு 2 துண்டு நமக்கு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சம் சோம்பு சேர்த்தா போதும். ஸோ இந்த பிரிஞ்சலை கூட பார்த்தீங்கன்னா நான் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்த பிரிஞ்சலை தான் இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இடித்து வச்ச பூண்டு, அப்புறமா இஞ்சி. இந்த பூண்டு இஞ்சி நமக்கு நல்ல ஒரு உரலில் போட்டு, கல் உரலில் நீங்கள் இடிச்சுக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பொதுவாகவே இந்த சூப்பெல்லாம் செய்யும் பொழுது நம்ம கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கும் பொழுது அதனுடைய ஃப்ளேவர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் சூப் குடிக்கும்போது அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் இறங்கி டேஸ்ட் அமோகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த 10 சின்ன வெங்காயத்தையும் அதில் நல்லா உரலில் போட்டு இடித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ பொதுவாகவே இந்த சூப் ஐட்டம்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பேர் ஒரு பெரிய தப்பு பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயை போய் நிறைய ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் அதிகமாக சேர்க்காதீங்க. நம்ம சூப் செய்கிறதுனால நம்ம ஒரு வெண்ணெய் சேர்த்தா கூட அளவாக தான் சேர்த்துக்கணும். ஸோ அதை பார்த்து நீங்கள் பக்குவமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் அதோட கொஞ்சமாக புதினா இலைகளும் நான் சேர்த்துருக்கேன். புதினா இலைகள் ஒரு 10 இலை போல் இருக்கும். கொத்தமல்லி இலைகள் ஒரு 1/2 கைப்பிடி, கொஞ்சமாக எடுத்தால் போதும். ஸோ அதை எடுத்து திருப்பவும் நல்லா உரலில் போட்டு நல்லா அதை இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இடித்து போடும்போது நான் சொன்னால் போல் அதனுடைய சாறு நல்லா நமக்கு சூப்பில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய தக்காளி நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த பெரிய தக்காளியை நல்லா அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தக்காளி பழத்தை அரைச்சி ஊற்றுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, புளிப்புத்தன்மை அதிகமாகிடும். ஸோ நீங்கள் கட் பண்ணி போடும்போது நமக்கு அது குக்கரில் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு உள்ள பகுதி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சிக்கனுடைய கழுத்து எலும்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 200 கிராம் போல் இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக நம்ம வீட்டுக்கு சிக்கன் வாங்குகிற நேரத்தில் இந்த எலும்பு பகுதியாக இருக்கும். ஸோ அதை நம்ம சாப்பிட்றதுக்கு, கிரேவியில் போட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு பிடிக்காது. இல்லை நீங்கள் சிக்கன் 65 பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த எலும்பெல்லாம் எடுத்து தனியாக வைப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் எலும்பெல்லாம் எடுத்து தனியாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சூப் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சிக்கனுடைய எலும்புகள் எல்லாம் வீணாக்காமல் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு நேரம் சூப் செய்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த மஞ்சள் தூளையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா கிளறி விடுங்க.
ஸோ இது நல்லா கிளறி விட்டு அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா போனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சீரகம், மிளகு எல்லாமே நம்ம இதில் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு சீரகம், அது போல் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதையும் வந்து நான் நல்லா உரலில் போட்டு கல்லுரலில் இடித்து எடுத்திருக்கேன். அதை தான் இதோட சேர்த்துருக்கேன். இதோட வந்து முழு பெப்பர்கார்ன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 7லேருந்து ஒரு 10 பெப்பர்கார்ன்ஸ் வந்து நீங்கள் முழுசாகவே இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட வந்து கொஞ்சமாக நமக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பொதுவாகவே சூப் செய்யும்போது நம்ம செய்கிற இன்னொரு தப்பு உப்பு அதிகமாக சேர்த்துக்கிறது. அந்த மாதிரி உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க. நம்ம இந்த மாதிரி சூப் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது உப்பு வந்து ஒரு பாதி உப்பாக சேர்த்துக்கிட்டா கூட ஓகே தான். ஆனால் வந்து நம்ம வெளியில் நீங்கள் சர்வ் பண்ணும்போது நீங்கள் உப்பு தேவைப்படுறத நீங்கள் போட்டு நம்ம வந்து சூப் குடிச்சிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த உப்பினுடைய அந்த சாரம் அதிகமாக இறங்கிடும். அப்புறம் குடிக்க முடியாது, உப்பு கரிக்கும். அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 கொத்து கருவேப்பிலைகளை நம்ம இதை எடுத்து அதை நல்லா கிள்ளி அதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலைக்கு ஒரு அருமையான வாசனை இருக்கும். அந்த வாசனை இந்த சூப்பில் நமக்கு சூப்பராக கிடைக்கும். ஸோ 2 கொத்து கருவேப்பிலைகளையும் நம்ம இதோட சேர்த்து அதை நல்லா கிளறி கொடுக்கலாம். ஸோ கிளறும்போது நீங்கள் வந்து நல்லா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா அதை பார்த்து கிளறி கொடுங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதை நல்லா கிளறி கொடுங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் சிக்கன் சொன்னேன் இல்லைங்களா? இந்த 200 கிராம் எலும்புள்ள இந்த சிக்கனுக்கு நம்ம 3 to 4 மெம்பர்ஸ்க்கு தாராளமாக நம்மளால் வந்து சூப் சர்வ் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு 4 பேருக்கு தேவைப்படுற மாதிரி நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதிகப்படியாக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சூப்புக்கு வந்து அந்த மசாலாஸ் வந்து அந்த அளவுக்கு எடுப்படாது. அதனால் அளவாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 200 கிராம் சிக்கனுக்கு ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக வந்து சர்வ் பண்ண முடியும். அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. ஸோ அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து அந்த மசாலாஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பராக நமக்கு வந்து வெந்து வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிட் போட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் அளவுக்கு நமக்கு வந்துட்டு இதை குக்கரை வந்து விசில் விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா மேலே நுரைச்சி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் லிட் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 விசில்ஸ் அளவுக்கு நான் விட்டுற போகிறேன். விசில்ஸ் அடங்கினதுக்கு அப்புறமா இப்போ லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆஹா, கமகமன்னு அருமையான சிக்கன் சூப் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போமே நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு இந்த சிக்கன் சூப்பை செஞ்சு கொடுங்கங்க. மழை சும்மா சோன்னு பெய்யுதில்ல, இந்த வெளியில் பெய்கிற மழைக்கும் அதுக்கும் இந்த சூடான சிக்கன் சூப் தொண்டைக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். கோல்டாக இருந்தாலும் காஃபாக இருந்தாலும் நமக்கு இந்த சிக்கன் சூப் அதை எல்லாத்தையும் சரி செஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஹோம் மேட் சவுத் இண்டியன் சூப்பர் சிக்கன் சூப்புங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து திக்கனிங் ஏஜென்ட்காக நம்ம வேறு எந்த ஒரு தேவையில்லாத இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலை. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த சிக்கன் எக்ஸ்ட்ராக்டை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகளை அது கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சர்வ் பண்ணும்போது சிக்கன் சூப் மேலே நம்ம அழகாக பெப்பர் பொடியும் அதில் அழகாக வந்து தூவி விட்டு அதோடு வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் நம்ம சேர்த்து கார்னிஷ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணும்போது கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு இந்த சிக்கன் சூப்பை குடிப்பாங்க. ஸோ அருமையான இந்த சிக்கன் சூப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த சிக்கன் சூப் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி மறக்காமல் தெற்கு தங்கச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். டேக் கேர் ஆல். பை பாய்.